நம்ம விஜயோடைய கடந்த கால சினிமா கேரியர்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவர், வீட்டை விட்டு வெளில வர மாட்டார். வெங்கட் பிரபு ஒரு இன்டர்வியூலாம் ஒரு படம் முடிச்சு அடுத்த படத்துக்கு நடுவில் பிரேக் எடுத்து ஃபாரின் போவார். ஃபாரின் போயிட்டு கூட ரூமுக்குள்ளேயே தான் உட்காந்துப்பாருலாம் வெங்கட் பிரபு காமெடியாலாம் சொல்லியிருந்தாரு. அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் பொது வெளியில் அரசியலுக்குள்ள வரும்பொழுது இது வரைக்குமே 16 முறை தான் வீட்டை விட்டு வெளியில் அரசியலுக்காக வந்திருக்காரு. அதில் 14 முறை வந்து தனி ஃப்ளைட்டு. அப்போ ஜெயலலிதா விட அதிகமாக இண்டிவிஜுவல் ஃப்ளைட் அவர் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா இவர் முதலமைச்சர் ஆனால் எப்படிங்கிற மாதிரியான கேள்விகள், பிம்பங்கள், ஒரு கூச்ச சுபாவம் உள்ளவர் எப்படி சகஜமாக இருப்பார் அப்படிங்கிறதோட ஒட்டுமொத்தத்தோட அந்த இடியப்ப சிக்கலோட நாட்டு தான் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய பயம், குழப்பம். இல்லை, அப்படி கிடையாது. இல்லை, நீங்கள் அந்த தனிப்பட்ட குணாதிசயம்ங்கிறது எல்லாருக்கும் ஒன்று இருக்கும், ஓகேவா? ஆனால் நம்மளுடைய இப்போ எனக்கு தனிப்பட்ட முறை எனக்கு ஒரு குணாதிசயம் இருக்கும். பட் நான் இன்டர்வியூராக கூச்ச சுபாவம் கூடாது தலைவனுக்கு. இல்லை, அதான் சொல்ல வர்றேன். நீங்கள் கூச்ச சுபாவம் இருந்தாலும் அது ஒன்றும் பெரிய தவறு கிடையாது. பொதுவெளியில் வர சரியாயிடும். ப்ராக்டிஸ் தானே, ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட் ஏதோ சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ப்ராக்டிஸில் அது சரியாயிடும் ஒன்று, ஓகேவா? இன்னொன்று, நீங்கள் முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் தாங்க பிரச்சனை. நீங்கள் முதலமைச்சர் விஜய் முதலமைச்சர் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அது பாட்டு ஆட்சி நடக்கும். நல்ல எண்ணம் மட்டும் இருந்தால் போதும். நல்ல எண்ணமும் ஓரளவுக்கு அரசியல் புரிதலும் இருந்தால் போதும். இப்போ நீங்கள் 26வது நாள் நினைக்கிறேன், இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சம வேலைக்கு சம ஊதியம்னு போராடிட்டு இருக்காங்க ஆசிரியர்கள். கிறிஸ்மஸ் லீவில் போராட்டத்தை ஆரம்பித்தாங்க. ஸ்கூல் தொடங்கி எத்தனை நாள் ஆச்சு? 5ஆம் தேதி ஸ்கூல் ஓப்பன் ஆச்சா? இன்னைக்கு 20ஆம் தேதி ஆகிடுச்சு. ஸ்கூல் தொடங்கி 15 நாள் அவங்க ஸ்கூலுக்கு போகலை. போராட்டம் நடந்துட்டுருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, அன்பில் மகேஷ், இல்லை இந்த போராட்டத்தை நாங்கள் முதல்வரோட கவனத்துக்கு கொண்டு போகிறோம். அப்போ முதல்வர் கவனமே இல்லாமல் தான் நீங்கள் இதை வந்து மேனிஃபெஸ்டோவில் சொன்னீங்களா, தேர்தல் அறிக்கையில்? இப்போ 25 நாளாக போராட்டம் நடக்குது, நீங்கள் இது முதல்வர் கவனத்துக்கே போகலையா? அப்படிலாம் கிடையாது. வேணான்னு இருக்காங்கல்ல, பார்த்துக்கலாம். இப்போ வேணால் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டா இது எதுவும் ஒன்றும் சொல்ல வேணாம், அப்படி போயிடுவாங்கல்ல. இன்னும் என்ன பண்ண முடியும், இன்னும் நடக்காதுன்னு கிளம்பி போயிடுவாங்கிற மாதிரி இருக்காங்க. ஸ்கூல் லீவ் ஆரம்பிச்சிட்டானா போயிடுவாங்கன்னு நினச்சாங்க, போகல. அப்புறம் என்ன சொன்னார் அன்பில் மகேஷ்? இல்லை, நீங்கள் ஸ்கூலுக்கு போகலாம், சம்பளம் கட் பண்ணிட்டாங்க. ஆனாலும் 15 நாள் போகாமல் இருக்கிறாங்க. என்னென்ன போக மாட்டேங்கிறாங்க, என்னதான் பண்ணுறதுன்னு பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்குறாங்க. அந்த போராட்டத்தை தலைமை தாங்கக்கூடிய 2 பேரை ஹவுஸ் அரெஸ்டே பண்ணிட்டாங்க. அவங்க தான் முன்னிட்டு நடத்தினவங்க. ராபர்ட், ஐ திங்க் அவரோட பேர். அவரை ஹவுஸ் அரெஸ்டே பண்ணிட்டாங்க. அப்படி போராட்டம் தனிச்சையாக நடந்துட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ இதெல்லாம் முதல்வர் கவனம் போகாமல் இருக்கா? அப்போ நல்ல எண்ணம் இருந்தால் நடக்கும், ஓகேவா? நல்ல அதிகாரிகள் கூட வச்சுக்கணும். ஸோ எண்ணங்கள் தவறாக இல்லாமல் இருந்தால் போதும். மக்களுக்கு ஆதரவான மனநிலை இருந்தால் போதும். நீங்கள் 100 வருஷம் அரசியலை கரைத்து குடித்துட்டு தான் வரணும், இல்லை, கரைத்து குடிக்க வேண்டியதான். அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி குடிச்சிக்கலாம். ஸோ இந்த உங்களை சுற்றி நல்ல அதிகாரிகளை வச்சுக்கணும். தமிழ் சிந்தனையுடைய, திராவிட சிந்தனையுடைய அதிகாரிகளை வச்சுக்கணும். சங்கி மைண்ட் செட் இல்லாத அதிகாரியை வச்சுக்கணும்.